வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான பட்டர் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பொரியல் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், 1/4 கப் பட்டர் பீன்ஸ் உரிச்சு வச்சது, 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலுக்கு தேவையான அளவு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நம்ம பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் தேங்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து இப்போ இதை நம்ம பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகட்டும். நல்ல ஒரு மிதமான தீயில வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வெங்காயம் வந்ததுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ் சேர்த்துடலாம். பட்டர் பீன்ஸை நீங்கள் அந்த ப்ரெஷர் குக் பண்ண தண்ணியோடு சேர்த்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் அந்த தண்ணியை வந்து குழம்பு செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு பட்டர் பீன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை வந்து நம்ம புளிக்குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதிலே கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தண்ணி வத்துற வரைக்கும் கூட கொதிக்க விடலாம். இல்லைனா நம்ம தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் பட்டர் பீன்ஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் கலவையை நம்ம இப்போ கலந்துடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பட்டர் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதனால் இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.